கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம். இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா என்கிற நபரால் எழுதப்பட்டது. லூக்கா சுவிசேஷத்துக்கு ஒரு தொடர்ச்சியாக இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் இருக்கிறது. லூக்காங்கிற நபர் அவர் ஒரு அப்போஸ்தலர் அல்ல, ஆனால் அவர் ஒரு மருத்துவர். அவர் பவுலோட பல இடங்களுக்கு பிரயாணம் செய்ததாக வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. 1ஆம் வசனத்தில், தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். தெயோப்பிலுவே அப்படிங்கிறது யூதர்கள் கிரேக்கர்கள் இந்த ரெண்டு யூதர்கள் கிரேக்கர்களுக்குள் இருந்த படித்தவர்களுக்கு இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் எழுதப்பட்டதாக வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. தெயோப்பிலுவே அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது லவ்ட் பை காட், அதாவது தேவனால் நேசிக்கப்பட்டவர் அல்லது ஃப்ரெண்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறது இந்த தெயோப்பிலு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்போஸ்தலர் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அனுப்பப்பட்டவர் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போஸ்தலர் அப்படிங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா 11 பேர் ப்ளஸ் மத்தியா, யூதாஸுக்கு பதிலாக தெரிந்து கொள்ளப்பட்ட மத்தியான்கிறவர் சேர்த்து 12 அப்போஸ்தலர்கள். அப்போ இவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய சுவிசேஷத்தையும் உபதேசங்களையும் பல இடங்களில் அறிவிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டவர்கள். இவங்க தான் அப்போஸ்தலர். இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் 40 நாட்கள் அப்போஸ்தலருக்கு என்ன பண்ணுறாருன்னா தரிசனமாகிறார். ஸோ அந்த காரியங்களும் இந்த நம்ம 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. 3ஆம் வசனத்தில், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். முதலாவது காரியம் என்னன்னா, அவர் தரிசனமாகி 2 காரியங்களை பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து. ஒன்றாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போ முதல் காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை அவங்கள்ட்ட பேசுகிறாரு. 2வது காரியம், அவர் உயிர் தெழுந்தவராக காண்பித்தார் அவங்களுக்கு. 4வது வசனம், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இங்கே நம்ம பொதுவாகவே ஒருத்தவங்களுடைய அந்த கடைசி வார்த்தைகளை நம்ம ரொம்ப முக்கியமாக எண்ணுவோம். அப்போ இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து பிதாட்ட போகிறதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள். அப்போது ஒன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஞானஸ்நானம், ஜலத்தினால் நம்ம எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம்.
ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற ஞானஸ்நானம். அப்போ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், காத்துருங்க. நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்க. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஞானஸ்நானத்துக்காக நீங்கள் காத்துருங்க. அது பிதாவுடைய வாக்கு தத்தம் அப்படின்ட்டு சொல்லி அவங்களுக்கு ஒரு கட்டளையாக கொடுக்குறார் அப்போஸ்தலர்களுக்கு. 6வது வசனம், அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரை கேட்டுட்டு இருந்தவங்க அவங்களுக்கு எது சிந்தனையில் இருக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவர் சுதந்திரத்தை கொண்டு வருவார், ரோமர்களுடைய அந்த ஆட்சியிலிருந்து ஒரு விடுதலையை தருவார் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்போ எங்களுடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ரோமர் ஆட்சியிலிருந்து ஒரு சுதந்திரம் கிடைக்கும். அப்போது இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல அப்படின்னு சொல்கிறார். அப்போது நமக்கு எல்லாமே இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாரா அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவையோ, எது நம்மளுக்கு பிரயோஜனமானதோ, எது நம்மளுக்கு அவசியமோ அதை தான் தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறாரு, அதை நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ உடனே இயேசு கிறிஸ்து மறுபடியும் எதுக்கு போகிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் அவங்க கொள்ள போகிற ஞானஸ்நானத்தை குறித்து பேசுகிறார். 8வது வசனம் பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் ஏன் அவசியம் அப்படின்ட்டு அவங்களுக்கு அதை இன்னும் தெளிவாக எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போது நம்மளுக்கு வந்து ஆண்டோடைய வேதத்தில் இருக்குது இல்லையா, நம்மளுக்கு வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் கிடையாது, ஆனால் இந்த துரைத்தனங்களோடு பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்மளுடைய சொந்த முயற்சியோ, சொந்த ஞானமோ, சொந்த பலனோ எதுனாலையுமே நம்ம வந்து ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அதுக்கு பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற பலன் நம்மளுக்கு வேணும். அப்போது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவனே உங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் என்னை நிரப்புங்க. எதுக்காக நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வேணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட சொல்கிறாரு, அப்போ தான் உங்களால் எனக்கு சாட்சியாக இருக்க முடியும். அப்போது பாருங்கள், நம்ம சுய முயற்சினாலேயோ சுய பலத்தினாலேயோ தேவனுக்கு நாம் சாட்சிகளாக இருக்க முடியாது. நமக்கென்று இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தும் போது மட்டுமே, அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் போது மட்டுமே நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க முடியும். அடுத்ததாக பாருங்கள் 9வது வசனம், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அப்போ இது எங்கே நடக்குது இந்த சம்பவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒலிவமலை அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்து அவருடைய அப்போஸ்தலர்கள் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ அவர் இதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவர் என்ன, இயேசு கிறிஸ்து வந்து எடுத்துக்கொள்ளப்படுறாரு. ஒரு மேகம் அவரை மூடிட்டு
அப்போது ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். இயேசு கிறிஸ்து வந்து மரித்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பல விதத்தில் நம்மளுக்கு தரிசனமாகி நம்மோடு பேசியிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை, நான் போகிறது உங்களுக்கு நல்லது, அப்போ தான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். அப்போ இதெல்லாம் நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் அவர் வந்து அவங்களோடு கூட இருந்த நாட்கள் ஒரு முடிவடைந்த நிலைமையில் அவங்களுக்கு மனுஷீக ரீதியில், மாம்ச ரீதியாக நிச்சயமாக இன்னொரு பக்கம் ஒரு துக்கம் இருந்திருக்கும். அவர் நம்மளை விட்டு பிரிந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு துக்கம் நிச்சயமாக அவங்க இருதயத்தில் இருந்திருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 10வது வசனம், அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்போ அவங்களை ஆறுதல் படுத்தும் விதமாக அந்த 2 தெய்வ தூதர்களும் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அண்ணாந்து பார்த்துட்ருக்குறீங்க? எப்படி உங்கள் கண் முன்னாடி இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி அவர் திரும்பியும் வருவார் அப்படின்னு அவங்கள ஆறுதல் படுத்தி தேற்றுறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 12ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அப்போது இந்த சம்பவம் ஒலிவ மலையில் நடக்குது. அவங்க ஒலிவ மலையிலேருந்து எங்கே திரும்பி வராங்க அப்படின்னா எருசலேமுக்கு வராங்க. ஓய்வு நாள் பிரயாண தூரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாட்களில் அவங்க வந்து அவங்களுடைய அனுதின வேலைகளை செய்யக்கூடாது. அப்போது ஓய்வு நாளில் வந்து 2000 முழம் தான் அவங்க நடக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. அப்போது அந்த கணக்குப்படி பார்த்தோன்னா 1.2 கிலோமீட்டர் தான் அவங்க அந்த ஓய்வு நாளில் நடக்கணும். அப்போது ஒலிவமலைக்கும் எருசலேமுக்கும் 1.2 கிலோமீட்டர் தூரம். அப்போ அவங்க நடந்து திரும்ப எங்கே வராங்கன்னா எருசலேமுக்கு வராங்க. எருசலேமுக்கு வந்து அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 13ஆம் வசனம், அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். உடனே வந்து அவங்க இயேசு கிறிஸ்து தங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவங்க கீழ்ப்படிந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் அந்த அப்போஸ்தலர் எல்லாருமே இருக்கிறாங்க. அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயுவும் அல்பியுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கி இருந்தார்கள். அவங்களோடு கூட அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போ இவங்க வந்து திரும்பி ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு வந்து ஸ்திரீகளோடும் இந்த 11 அப்போஸ்தலர்கள், அப்புறம் மரியாள், அது மாதிரி இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரர்கள், அதாவது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர்கள், அவங்கள பற்றி எங்கே இருக்குது அப்படின்னா மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரர்கள் பேர் வந்து யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன். இவங்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு மனதோடு என்ன பண்ணுறாங்களா, அவங்க ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள்னு எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வசனம் 15ஆம் வசனம், அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடி இருந்தபோது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, இயேசு கிறிஸ்து வந்து
மனிதனாக அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த பொழுது அநேகர் வந்து அவரை பின்பற்றினாங்க. அவருடைய உபதேசத்தை கேட்டு அவங்க என்ன ஆகுறாங்கன்னா சீஷர் ஆகுறாங்க. அப்போ அது மாதிரி இருந்த 120 பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த சம்பவம் ஒரு நாளில் நடக்குது. ஒரு இடத்துல இவ்வளோ பேர் கூடி இருக்கிறாங்க. அப்போ பேதுரு என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே இந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கெல்தமா எனப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும், அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான், இப்போ பேதுரு வந்து அங்கே கூடியிருந்தவங்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, தாவீது வந்து தீர்க்க தரிசனமாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யூதாஸ் இழந்த அந்த இடத்த நம்ம வந்து யூதாஸை குறித்து இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததும், அந்த 30 வெள்ளிக்காசினால் வாங்கப்பட்ட அந்த நிலம் வந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் அது இரத்த நிலம்ன்ட்டு அதுக்கு பேர் வச்சு, அப்போது அந்த தாவீது சங்கீதங்களில் இன்னும் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாருன்னா, 21ஆம் வசனம், ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். அப்போ இந்த வசனத்தின் அர்த்தம் நம்ம பார்க்கும் பொழுது 12 சீஷர்களோடு கூட இன்னும் அநேகர் வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த நாள் முதற்கொண்டு அவர் பிதாவிடம் எடுத்து கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவரோடு இருந்த நபர்களும் இருந்தாங்க. அதில் தான் மத்தியா, பின்னாடி வசனங்களை நம்ம பார்ப்போம், மத்தியான்கிறவங்களும் யோசேப் என்கிறவங்களும் இருந்திருக்காங்க. அப்போது அப்படிப்பட்ட நபர்களில் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை குறித்து சாட்சி கொடுக்கவும், எங்களோடு கூட அந்த அப்போஸ்தலர் இதில் இணைக்கப்படவும், யூதாஸ் இழந்து போன அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஒரு நபரை தெரிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு தாவீது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம அதை செய்யணுன்ட்டு அந்த ஜனங்கள்கிட்ட பேதுரு எடுத்து சொல்லிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 23ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க ஜெபம் பண்ணிட்டு அந்த 2 பேருடைய பேரையும் எழுதி சீட்டு போடுறாங்க, யோசேப்பு மத்தியா. அப்போ அவங்க ஜெபம் பண்ணிட்டு சீட்டு எடுக்கும் பொழுது மத்தியா என்கிற நபர் பேரில்
சீட்டு விழுந்தது. அப்போது அந்த மத்தியான்கிறவர் வந்து அந்த 11 அப்போஸ்தலருடனும் சேர்க்கப்பட்டு, மத்தியாவை குறித்து இந்த ஒரு இடத்துல தான் எழுதப்பட்டிருக்கு. வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு அப்போஸ்தலனாக போய் அவர் ஊழியம் செய்து அவரை வந்து கல்லெறிந்து அவர் சிறை சேதம் பண்ணப்பட்டார் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு இரத்த சாட்சியாக மரித்தார் அப்படின்ட்டு. இங்கே நான் வந்து முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிற 2 நபர்கள் யாருன்னா, யூதாஸ் ஒன்று, மத்தியா ஒன்று. யூதாஸை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தில் வந்து அவர் வந்து எப்படி இருந்தார் அப்படின்னா, அந்த 13 பேருக்கும் 12 சீஷர்கள் ப்ளஸ் இயேசு கிறிஸ்து அப்போது ஒரு டீமாக இருந்தாங்க. அவர் வந்து பணப்பைக்கு அவர் தான் பொறுப்பாக இருந்தார், யூதாஸ் என்கிறவர், யூதாஸ் காரியோத். அப்போ நிச்சயமாக அவர் வந்து கணக்கு வழக்க குறித்து அது சம்பந்தமாக அவர் படித்திருந்தது நிமித்தமும் அதை குறித்த அறிவு இருந்தது நிமித்தமும் அவரை வந்து பொருளாளராக இயேசு கிறிஸ்து நியமித்திருந்தார். இப்போ ஒரு சம்பவத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பெத்தானி என்கிற ஊருக்கு போகும்பொழுது மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தை விலையுயர்ந்த தைலத்தினால அவள் வந்து தொடச்சி அவள் என்ன பண்ணுறான்னா, அவளுடைய முடியினால் இயேசு கிறிஸ்துடைய கால்களை துடைக்கிறாள். அப்போது யூதாஸ் காரியோத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தைலத்தை நம்ம விற்று என்ன பண்ணியிருக்கலாம், தரித்திரருக்கு கொடுத்துருந்துருக்கலாம், இது வந்து வீண் செலவு அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அப்போது அந்த வேத பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, யூதாஸ் வந்து தரித்திரரை குறித்து ஒரு உண்மையான அக்கறை கொண்டது நிமித்தம் அவர் இதை சொல்லலை. ஆனால் அவர் வந்து பணப்பைய கையில் வைத்திருந்தது நிமித்தமும், இன்னும் ஆங்கில வேதாகமத்தில் என்ன இருக்குன்னா, அவர் வந்து அந்த பணப்பையிலிருந்து பணத்தை எடுத்தார் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சின்ன காரியம்தான், ஒரு 13 பேருக்கு உரிய அவங்க வந்து அவங்களுடைய உணவுக்கும் அவங்களுடைய வரி செலுத்துறதுக்கும் இப்படி அந்த 13 பேருக்குரிய செலவுகளை பார்க்குறதுக்கும் உரிய அந்த பணப்பை யூதாஸ் காரியோத் கையில் இருந்துச்சு. அப்போ அந்த சின்ன இதில் கூட அவருக்கு என்ன இல்லைன்னா, உண்மை இல்லை. அவர் வந்து ஒரு பணத்தின் மேல் ஒரு ஆசையுடைய ஒரு நபராக அவர் காணப்பட்டார். அப்போது யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவருடைய எல்லா உபதேசங்களையும் கேட்ட ஒரு நபர். அப்போ ஆனால் அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கடினமான இருதயமாக இருந்துச்சு. எப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறார் இல்லையா, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை அது வந்து பிசாசானவன் வந்து தூக்கிட்டு போயிட்டான். அதே மாதிரி தான் யூதாஸுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள் வந்து எதுவுமே அவருடைய இருதயத்தில் இல்லை. யூதாஸ் வந்து தவறு செய்து விட்டு பிரதான ஆசாரியர்களிடம் வந்து போய் கேட்குறான், நீங்கள் என்ன தருவீங்க நான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தா? அப்போ அவங்க வந்து 30 வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவருக்கு வந்து யூதாஸ்க்கு வந்து 30 வெள்ளிக்காசு வந்து ரொம்ப ஒரு மேன்மையாக தெரிஞ்சுது. காட்டி கொடுத்ததுக்கப்புறம்தான் ஒரு குற்ற உணர்வு அவருக்குள்ளே வருது. ஒரு வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பிசாசானவன் யூதாசுடைய இருதயத்தை தூண்டினான். அப்போது பாருங்க, அதேமாரி அவன் வந்து அந்த பொல்லாத மனிதர்கள் அவர்கள் கொடுத்த ஆலோசனையின்படி அவன் செஞ்சிட்டான். அப்போ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குற்றமில்லாத ஒரு நபரை காட்டி கொடுத்தோமே அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு குற்ற உணர்வு. இந்த யூதாஸ் வந்து அவர் வந்து துளைந்து போன அந்த ஆடை குறித்த உபதேசத்தை நிச்சயமாக கேட்டிருப்பார். துளைந்த நாணயம், துளைந்து போன அந்த மகன். அப்போது அது எல்லாமே வந்து எதை இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறாருன்னா, துளைந்து போனதை தேடுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்போது அது எல்லாமே அவருடைய இருதயத்தில் இருந்துருந்துச்சுன்னா நிச்சயமாக யூதாஸ் என்ன பண்ணியிருப்பார், நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் மறுபடியும் இயேசு கிறிஸ்துகிட்ட போனால் நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார், என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வார், அவரிடத்தில் மன்னிப்பு இருக்குது அப்படிங்கிற
அவர் வந்திருப்பார். ஆனால் அந்த எதுவுமே அவருடைய இருதயத்தில் இல்லை. அந்த வசனங்கள் இல்லாததன் நிமித்தம், தேவனுடைய வார்த்தைகள் இல்லாததன் நிமித்தம் குற்ற உணர்வு தாங்க முடியாமல் என்ன பண்ணிடுறாரு, அவர் தற்கொலை செஞ்சுக்கிறார். அப்போ பாருங்க, பிசாசுனுடைய வேலை என்னன்னா, நம்ம இருதயத்தில் தேவனுக்கு விரோதமான காரியங்களை தூண்டுறது தான் அவனுடைய வேலை. அதோடு கூட என்னன்னா, பொல்லாத மனிதர்களையும் அவன் என்ன பண்ணுறான், பயன்படுத்துகிறான் இந்த பொல்லாத காரியத்தை செய்கிறதுக்கு. அப்போது இவர் இந்த யூதாஸ் இது தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த 30 வெள்ளிக்காசையும் போய் அவங்கள்ட்ட போய் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஓம் பாடு அப்படின்ட்டு கைவிட்டுறாங்க இல்லையா. ஸோ பிசாசும் பொல்லாத மனிதர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க விரும்புகிற பொல்லாத செயல் நடக்கிற வரைக்கும் தான் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க கைவிட்டுருவாங்க. குற்ற உணர்வு தான் நம்மளை என்ன பண்ணுன்னா ஆளுகை செய்யும். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவிடம் வரும்பொழுது நிச்சயமாகவே மன்னிப்பு உண்டு. ஆனால் யூதாஸ் அவருக்கென்று தேவன் வைத்திருந்த மேன்மையை அறிந்து கொள்ளாமல், உணர்ந்து கொள்ளாமல், அவருக்கு அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக எப்படி இந்த 11 பேர் ப்ளஸ் மத்தியா 12 பேரும் அவங்க ஒரு மேன்மையான ஒரு காரியத்துக்கு இயேசு கிறிஸ்து அழைத்திருந்தார். அவரை குறித்து போய் சொல்வதற்கும், அவருடைய உபதேசங்களை போய் ஜனங்களுக்கு பேசுவதற்கும், ஜீவனுள்ள வார்த்தைகளை போதிப்பதற்கும் தெரிந்தெடுத்திருந்தார், பிரித்தெடுத்திருந்தார், அவர் கூடவே வைத்திருந்தார். அது மேன்மையாக இல்லாமல் போயிடுச்சு யூதாஸுக்கு. எது மேன்மையாக இருந்துச்சுன்னா, பணம் மேன்மையாக இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மளை ஒரு மேலான காரியத்துக்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மளை கழுவி பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆனால் பிசாசானவன், நம்மளுக்கு எதிராளி பிசாசு, அவன் என்ன பண்ணுவான்னா, நாம் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை, தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்யும்படியாக நம்ம இருதயத்தில் கட்டாயம் ஏவுவான். அது மட்டும் இல்லாமல் பொல்லாத மனிதர்களையும் அதற்கு அவங்கள வைத்தும் நம்மளை என்ன பண்ணுவான்னா, அந்த பொல்லாத காரியங்களை செய்யும்படி அவன் தூண்டுவான். ஆனால் நம்ம எப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பலன், ஆண்டவரே நான் உமக்கு சாட்சியாக இருக்க விரும்புகிறேன், நான் எந்த ஒரு பாவ காரியத்திலும் செய்யவோ அதில் சிக்கிக்கொள்ளவோ நான் விரும்பலை ஆண்டவரே, எனக்கு உங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய பலனை கொடுங்க அப்படின்ட்டு நம்ம காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் பிசாசானவன் நம்மளை விட்டு ஓடி போவான். இன்னொரு காரியம், மத்தியாவை பற்றி பார்க்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், மத்தியாக்குள்ளே ஒரு பெரிய வாஞ்சை இருந்திருக்கும். நம்மளும் இந்த 12 பேரோடு கூட ஒரு சீஷராய், இயேசு கிறிஸ்துவுடைய சீஷராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக மத்தியா வாஞ்சித்திருந்திருப்பார். அதனால தான் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலும் அவருடைய பேரையும், யோசேப் என்கிற நபருடைய பேரையும் எழுதி அவங்க குலுக்கி போட்டப்போ கர்த்தர் மத்தியாவை தெரிந்தெடுக்கிறார். அப்போ நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவர் தேவன், நம்ம இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம வாஞ்சைகள் எதை பற்றி இருக்கிறது? நம்மளுடைய வாஞ்சை கர்த்தருக்கேற்ற காரியங்களுக்குரியதாக இருக்குதா? தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள் இருக்கிறதா? அல்லது பிசாசு நம்மளுடைய இருதயத்தில் ஏவுதல்களை நம்ம நிறைவேற்றணுங்கிற வாஞ்சை இருக்குதா? அது முற்றிலுமே அது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு நம்ம சரியான காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய பலனுக்காக இயேசு கிறிஸ்து சொன்னபடி நம்ம ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞான ஸ்நானம், அபிஷேகம் அவருக்குள் நாம் மூழ்கி இருக்கும் பொழுது நிச்சயமாக எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் நாம் அவருக்காக சாட்சியாய் நிற்க உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு பலன் தருவார். நாம் ஜெபிப்போமா? பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம் அப்பா. இந்த ஜெப வேத தியானிப்பு நேரத்தை கூட நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசப்பா, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி ஆண்டவரே எங்களுடைய இருதயம் பிசாசு எத்தனையோ தூண்டுதல்களை வந்து போட்டாலும் தகப்பனே உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உங்கள் பரிசுத்த ஆவியானவரின் பலனை நாங்கள் பெற்று கொண்டவர்களாய் உமக்கு சாட்சியாய் இந்த பொல்லாத உலகத்திலே உமக்கென்று நாங்கள் சாட்சிகளாய் எங்களை நிலைநிறுத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்திற்குள் உம்மை அல்லாமல் நீர் அருவருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் வாஞ்சிக்காதபடிக்கு அப்பா உமக்கு சாட்சியாக இருக்கணும் என்கிற வாஞ்சை மட்டுமே எங்களுக்குள் இருக்கும்படியா எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. துதிக்கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.